இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது முருங்கைக்கீரையில் ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது, இன்றைக்கி தான் பண்ண முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம நார்மலாக வாங்கி பொரியல் கூட்டு அந்த மாதிரி பண்ணோன்னாலே அதை க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கே ஒரு அரை நாள் ஆகிடும் நமக்கு. அதனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் முருங்கைக்கீரை வாங்கி நமக்கு ஒரு நாள் அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கனாலே அதுவே இலையெல்லாம் உதிர்ந்துடும். அந்த மாதிரி இலையை எடுத்து நம்ம காய வச்சுட்டு நல்லா, நான் வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சுருக்கேன், ஒரு 3 to 4 நாள் நீங்கள் காய வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா காஞ்சிரும். அது அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சதுக்கப்புறம் ஒரு வாணலியில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெள்ளை எள் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அது கூட கொஞ்சமாக தனியா. இது காஞ்ச மிளகா காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாய் சூடாக இருக்கும் போது நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா புரட்டி எடுக்கணும். அது கடாய் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஏற்கனவே காஞ்சிருக்கிறதுக்கும் தீஞ்சு போயிடும் முருங்கைக்கீரை. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் மாய்ச்சரும் போயிடும். இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நம்ம கையில் நசுக்கும் போதே நல்ல பவுட்ரு மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருந்ததுன்னா கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். டெய்லியுமே நம்ம ரெகுலராக சாப்பிட்றதோட ஃபஸ்ட்டு ஒரு 2 வாய் இந்த பொடி போட்டு சாப்பிட்டோன்னா டெய்லியுமே நமக்கு இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் தோசை, இட்லி இதுக்கு எல்லாமே ரெகுலர் பொடிக்கு பதிலாக இந்த முருங்கைக்கீரை பொடியை சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கலந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.